வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீமில் ஒன்றான டைம் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் 5 வருஷத்துக்கான டைம் டெபாசிட்டில் நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணுறப்ப அதுக்கான வட்டி விகிதங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்றதும், கூடவே நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ இது மூலமா உங்களுக்கு நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு டைம் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறோன்னா அதுக்கு மினிமம் அமௌண்ட் என்ன, அண்ட் நமக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன, டிடிஎஸ் பிடிப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான பதிலும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய மணி ரிலேட்டட், கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க மற்ற ஸ்கீம்ஸு, பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீமில் ஒன்றான டைம் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 5 வருஷம் டைம் டெபாசிட் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேஷன் இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குது February 2025 அப்படின்னு பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 விதமான சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. எல்லா தரப்பு மக்களும் பயன்பெறணுன்றதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்குகிற ஒரு டிபார்ட்மெண்ட். அண்ட் இதில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம்ஸு நம்மளோட கோல்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷார்ட் டேர்மோ, லாங் டேர்மோ, மந்த்லி சேவ் பண்ணுறது, இல்லை ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி டைம் டெபாசிட் பார்க்க போகிறோம். டைம் டெபாசிட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பேங்க்ஸில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவோம் இல்லையா, அதே தான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நமக்கு டைம் டெபாசிட்னு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டைம் டெபாசிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது லம்சமாக உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒன் டைமாக டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வட்டியே வருமானமாக பெறலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணலான்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அண்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் நம்ம அடுத்தடுத்து டெபாசிட் பண்ணலாம். ஸோ மினிமம் 1000, அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. அண்டு இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க டைம் டெபாசிட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நிரந்தரமான வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்கும். நிறைய சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கட்டும், இல்லை நமக்கு ரெகுலராக ஒரு இன்கம் வரணும், இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்மகிட்ட இருக்கிற பணத்தை டெபாசிட் பண்ணி அதில் வட்டியை வருமானமாக பெற முடியும். அண்ட் இதில் வந்து சிங்கிள் அக்கௌண்ட், ஜாயிண்ட் அக்கௌண்ட், மைனர் அக்கௌண்ட்னு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்டு ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட இன்றைக்கி ஒரு 5 lakhs இருக்குது, நீங்கள் ஒரு டைம் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாலும் ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். அண்டு இந்த டைம் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்குது. அதாவது 1 வருஷத்துக்கான டைம் டெபாசிட், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட கோல் அண்ட் நீடை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ நாளில் உங்களோட பணம் தேவை. இப்போ நீங்கள் ஒரு 5 lakhs வச்சுருக்கீங்க, அந்த பணம் வந்து இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, அது மூலயமா உங்களுக்கு வட்டி வரணும் அண்ட் அந்த பணமும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 years ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 5 years கழிச்சு தான் எனக்கு இந்த பணம் தேவைப்படும்னா நீங்கள் 5 years சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் டென்யூரை. அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு 100% வந்து சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம போடுற பணம். அண்ட் இதில் கிடைக்கிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆனுவலி கொடுக்கும். அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு வட்டி வந்து கிரெடிட் ஆகும். இப்போ 1 year எடுக்கிறீங்கன்னா 1 year முடிஞ்சோடனே உங்களுக்கு நீங்கள் கட்டின பணமும் அண்ட் அதுக்கான வட்டியும் கிடச்சிடும். இதே 2 years நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 1 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த வருஷத்துக்கான வட்டி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வருஷம் இன்னும் 2வது வருஷம் முடிவில் இன்னொரு வட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு வட்டி கிடைக்கும். அண்ட் 5 வருஷம் நம்ம போடுறப்பவும் பார்த்திங்கன்னா அந்த 5 வருஷமும் ஒவ்வொரு வருஷம் முடிவில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. வருஷத்துக்கு வட்டி கொடுக்குறாங்க, ஆனாலுமே இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கு பண்ணுறதுனால நமக்கு அந்த வட்டிக்கு வட்டி கிடச்சிட்டே வரும். ஸோ இந்த குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் மூலமா நமக்கு கூடுதல் வட்டி வந்து கிடைக்கும். அடுத்தது இப்போ கரண்ட்டாக என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கான டைம் டெபாசிட்.
அண்ட் அதுக்கு வந்து எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5% கொடுக்குறாங்க. உங்களுக்கு டைம் டெபாசிட்டில் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி ஏதாவது டைம் டெபாசிட் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அதாவது அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோ கால்குலேஷனோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனும் தனியாக வீடியோஸ் போடுறேன். அண்ட் இப்போது 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5% கொடுக்குறாங்க. இது நமக்கு எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2025லேருந்து 31 மார்ச் 2025 இந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப இந்த வட்டி விகிதம் உங்களுக்கு பொருந்தும். பிகாஸ் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி வந்து ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது ரிவைஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதாவது 4 குவார்ட்டராக நமக்கு வந்து ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கிறது ஏப்ரல், முடியறது மார்ச். ஸோ அந்த ஏப்ரல்லேருந்து மார்ச்சுக்குள்ளே ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு முறை வந்து வட்டியை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வட்டி ஏறலாம் இறங்கலாம், இல்லை அதே கூட கண்டினியூ ஆகலாம். பட் இப்போ வந்து இந்த மார்ச் 31, 2025 வரைக்கும் இந்த வட்டி தொடரும். ஏப்ரல் 1 திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்ப மேபி குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி அண்டு பேங்க்ஸ்லேயுமே வந்து வட்டி இப்போ எஃப்டிக்கு கொடுக்குற வட்டியெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அதிக வட்டி வந்து கிடைக்கும். அடுத்தது நமக்கு கிடைக்கிற வட்டிக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்களா? இப்போ பேங்க்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. பட் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிடிஎஸ் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் மொத்தமுமே நமக்கு கிடச்சிரும். பட் அதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் தான். இன்கேஸ் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்க, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்கம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர் இருக்கா? இப்போ நம்ம 5 வருஷம் டெபாசிட் பண்ணுறோம், அதுக்கு வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் இருக்கா? அவசரமாக உங்களுக்கு முன்னாடியே பணம் தேவைப்படுது அப்படின்னா அதை எடுக்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நீங்கள் 5 வருஷம் டைம் டெபாசிட் எடுத்திருக்கீங்க, போட்டு நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து 6 மாதத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ண முடியாது. மினிமம் 6 மாதம் நம்ம வந்து எடுக்க முடியாது. அது 6 மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் பீரியட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4% இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணி ப்ரீமெச்சூர் க்ளோஸர் பண்ணுறீங்க அப்படின்றப்ப. இதுவே 1 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2% லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது டைம் டெபாசிட்க்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டோட 2% லெஸ் பண்ணுறாங்க. இப்போ 5 வருஷம் டைம் டெபாசிட் நம்ம போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து 7.5%. ஸோ அதில் 2% லெஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு 5.5% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதாவது கம்ப்ளீட் ஆன இயர்ஸ்க்கு நீங்கள் 5 வருஷம் போடுறீங்கன்னா 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு நீங்கள் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறீங்கன்னா அந்த 1 வருஷத்துக்கு நமக்கு 5.5%. அண்ட் மீதி இருக்கிற அந்த 3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட், அதாவது 4% இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் 1 வருஷம் முடிஞ்சவொடனே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட் பண்ணிவிடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. பட் அந்த முன்னாடி கொடுத்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 7.5%க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணும்போது உங்களோட அமௌண்ட்லேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கழிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அதே மாதிரி மீதி இருக்கிற 3 மாதத்துக்கு 4% இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷருக்கான டீட்டெயில்ஸு. இப்போது நம்ம ஒரு டைம் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறோன்னா அதில் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 வருஷம் டைம் டெபாசிட்க்கு 7.5% வட்டி. அப்போ நம்ம 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க, நம்ம வந்து ஒன் டைமாக தான் டெபாசிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நீங்கள் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 5 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 771 ரூபாய் வட்டி வந்து கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கும். ஸோ 5 வருஷத்தில் மொத்தமாக உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 3,855 ரூபா கிடச்சிருக்கும். ப்ளஸ் 5 வருஷம் முடிவில் நம்ம டெபாசிட் பண்ண பணம் திரும்ப கிடச்சிரும். இதே மாதிரி 50,000 ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 3,857 ரூபா கிடைக்கும். 5 வருஷத்தில் மொத்தமாக வட்டி மட்டும் 19,285 ரூபா கிடைக்கும். 1 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா வருஷத்துக்கு 7,714 ரூபா வட்டி கிடைக்கும். 5 வருஷத்தில் வட்டி மட்டும் 38,570 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். 3 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா வருஷத்துக்கு 23,141 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5 வருஷத்தில் 1,15,705 ரூபா வட்டியாக கிடச்சிருக்கும். 5 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி 38,568. 5 வருஷத்தில் வட்டி மட்டும் 1,92,840 ரூபா கிடைக்கும். 7 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 53,995 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் 5 வருஷத்தில் 2,69,975 ரூபா வட்டியாக கிடைக்கும்.
10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 77,136 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5 வருஷத்தில் 3,85,680 ரூபா வட்டியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 5 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 3,85,000 ரூபா வட்டி மட்டுமே கிடைக்கும். இது வந்து நமக்கு ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட்டு. நமக்கு அதுக்கப்புறம் வட்டி ஏறுது இறங்குது அப்படின்னாலும் நம்ம போடுறப்ப என்ன வட்டி இருக்கோ அதுதான் நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வட்டி நமக்கு அதிகமாக கிடைக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய். நன்றி, வணக்கம்.